மிக்சியில் வந்து மாம்பழத்தை அரைச்சிக்கலாம். 1 கப் மாம்பழம் விழுது, 1 கப்பு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 கப் மைதா, 1/2 கப் ரவை, 1 டீஸ்பூன் ஆப்ப சோடா, தேவையான அளவுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எதுனாலும் போட்டுக்கலாம், சுகர் கூட போட்டு. இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ மாம்பழத்தோடு சேர்த்து மாம்பழத்தோட அந்த கலவையை எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். 1/4 டீஸ்பூன் பால் சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தடவின கேக் டின்லேயோ இல்லை டிஃபன் பாக்ஸ்லேயோ வச்சுட்டு நல்லா போய் ஷேக் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டு உள்ளே வந்து ஸ்டாண்ட் வச்சு 2 டிஃபன் பாக்ஸ் வச்சு இப்படி மூடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த முந்திரி பருப்பை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த கேக் ரெடியாக 1/2 மணி நேரம் தேவை. 1/2 மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா கேக் ரெடிங்க.